ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயில் வராகி அம்மா தான் இப்போ உனக்காக பெரிய ஆசீர்வாதங்களை மிக பெரிய அளவில் அள்ளி கொடுப்பதற்காகவே என் பாதத்தை தொடச் சொல்லி உத்தரவிட்டேன். என் பாதத்தை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கை மாறி வசதிகள் பெருகி லட்சுமி கலாட்சத்தோட சந்தோஷமா நீ சிறப்பாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு காரணமும் ஒரு பதிலும் இருக்கு. கண்டிப்பா நீ மனம் தளரும்படியோ துவண்டு போகும்படியோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்த்த அமைதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதை கண்டும் கவலை கொள்ள வேண்டாம். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமா இரு. உன் மனசுல இருக்க சங்கடங்களையும் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் எண்ணங்கள் எவ்வளவுதான் தூய்மையானதாக இருந்தாலும், இறைபக்தி அசைக்க முடியாததாக உனக்குள்ள இருந்தாலும், வாழ்க்கையில வருமானம் பெருசா இல்லை, சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருதே தவிர நிம்மதி நிரந்தரமா இல்லைன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும் என் செல்லமே. உனக்கான வரவை அதிகமாக்கி வசதியை பெருக்கி உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இந்த வராகி அம்மா அள்ளி கொடுக்குறேன். நீ என்னுடைய நிஜமான நிறத்தையும் என் விஸ்வரூபத்தையும் கூடிய சீக்கிரம் பார்க்க போற. உன்னை விட்டுட்டு யார் போனாலும் போகட்டும்னு விட்டுடு. உன் அருமை தெரியாதவங்களும் உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களும் மட்டும்தான் உன்னை விட்டு போவாங்க. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்துதான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு உன் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கும்போது நடக்கிறதும் நல்லதாகத்தானே இருக்கும். உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து என் அருளால் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் தண்ணியை போல இருக்க கற்றுக்கோ. தண்ணி தேவைப்பட்டா ஒதுங்கியும் போகும். இல்லாட்டி எதிரில் எவ்வளோ பெரிய பாறையோ மலையோ இருந்தாலும் அதை அடித்து உடச்சிக்கிட்டும் தாண்டி போகும். அதனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீ ஒதுங்கி போகணுமா இல்லை உதச்சிட்டு தாண்டி போகணுமான்றதை முடிவெடுத்துக்கோ. நீ எடுக்கிற முடிவுகள் மூலமாக தான் உன் வாழ்க்கை மாறுன்ற தெளிவு உனக்குள்ளே இருக்கட்டும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவான விஷயங்களை நீ அழகாக புரிஞ்சுக்கோ. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சிக்கலாக இருக்கும் உன் பாதையில் உன் கைப்பிடிச்சு உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றத நீ தெரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இருந்தினாலே உன் வாழ்க்கை வாழ்கிறதுக்கான விஷயங்கள் உனக்கு புரிய வந்துடும் என் செல்லமே. கலங்கி போயிருக்கிற நீரும் குழம்பி போயிருக்கிற மனசும் என்னைக்காவது ஒரு நாள் தெளிஞ்சுதானே ஆகணும். கவலைப்படாத, உன்னுடைய சூழ்நிலையும் சரியாகும். எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். என் மேலே உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை தேடி இந்த வராகி அம்மா வந்திருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எதை இழந்தாலும் நம்பிக்கை உனக்கு மிச்சம் இருக்குது இல்லையா? அந்த நம்பிக்கை மூலமாக நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். எப்போதுமே நடந்து முடிஞ்ச விஷயங்களை கவனிக்காத. இன்னும் எதை செய்து முடிக்கணுங்கிறதுல மட்டும் நீ கவனமாக இருக்கணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா எப்போதும் அவங்களுடைய உருவத்தையோ நிறத்தையோ அவங்க அழகையோ செல்வத்தையோ பார்க்கறதில்ல. எல்லா மனிதர்களின் உள்ளங்களையும் அவர்களுடைய செயல்களையும் தான் பார்ப்பேன். நீ மட்டும் நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக என் ஆசீர்வாதம் அப்படியே உனக்கு துணையாக வந்து சேரும். உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படியும் சரியான நேரத்தில் அனைத்தும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. நீ எதையும் யோசித்து கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத.
ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் நீயாகவே தலையாக அழுது முடிச்சு எந்திரிச்சு நின்ன பிறகு நான் உனக்காக செய்கிற விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்குவ. எப்போதும் கஷ்டம் பிரச்சனைன்னு வந்து ஒரு மனுஷன் தாங்க முடியாத அளவுக்கு அழுது புலம்பிட்டானா அதுக்கப்புறம் மனசில் ஒரு தெளிவும் தைரியமும் வந்துடும் என் செல்லமே. அந்த தெளிவையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். காற்று அடிக்கும்போது தென்றல் காற்றை அனுபவிக்கலாம், ஆனால் அதை கையில் தொட்டு பிடிக்க முடியாது. அப்படி தொட்டணும்னு நினச்சினா காற்றை தேடி கண்டுபிடிக்கலான்னு ஆசைப்பட்டினா தேவையில்லாத குழப்பம்தான் மிஞ்சும். அதனால் உன்னை நோக்கி எது வந்தாலும் அதை தென்றல் காற்று போல அனுபவிக்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அல்லவா? உறவுகள் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் இந்த வராகி அம்மா எந்த விதத்திலும் உன்னை நிராகரிக்கவோ அவமதிக்கவோ மாட்டேன். கண்டிப்பாக உன்னை உயரத்தில் தூக்கி வச்சு அழகு பார்க்குறேன். உனக்கு உறுதுணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை கையேந்தி கொண்டு கரை சேர்க்க போகிறேன். நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். துணிவான நெஞ்சத்தோட நீ தைரியமாக தலை நிமிர்ந்து நில்லு. ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என் செல்லமே. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத. எதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு எதிராக தீங்கு செய்பவர்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி இருப்பவர்களோட நான் எப்போதும் கூடவே தான் இருப்பேன். உன் வாழ்க்கையிலையும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். கால தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கே, எனக்கு நடக்க வேண்டியது நடக்குமா, கிடைக்க வேண்டியது கிடைக்குமான்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. உனக்கான நல்ல நேரம் கூடிய சீக்கிரம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படியும் நீ வாழ்க்கையவே ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ மண்டியிட்டு அழுகும் போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு உனக்கு தெரியாது. இப்போதே உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு என் அன்பு குழந்தையான உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. என் குழந்தையான நீ இனி ஒருபோதும் கண்ணீர் சிந்த வேண்டாம். நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. நீ தேர்ந்தெடுத்த புது பாதை கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே அமையும்படியும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என்னை தேடி வந்த உன்னை நிச்சயமாக நான் முன்னேற்றி காட்டுறேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயமோ கவலையோ குழப்பமோ இருந்தால் அதை முதல்ல தூக்கி போட்டுடு. நீ என்னை தேடி வந்து தானம் செய்வதை விட, எனக்காக உண்டியல்ல காணிக்கை போடுறதை விட ஏழை எளிய மக்களுக்கு தானம் செஞ்சினா நானே உன்னை தேடி வந்து உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி கொடுப்பேன். எப்போதும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மன தைரியத்தை வச்சுக்கோ. அந்த ஆறுதலும் மன தைரியமும் உனக்கு நீயே கொடுக்கும் பட்சத்தில் நீ வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிச்சிடலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் மற்றவங்களை ஏமாற்ற வேண்டாம். நீ என் மேலே வச்ச நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் தங்கமே. உனக்கென ஒரு தனி பாதையை அமைச்சு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. அடுத்தவங்க உனக்கு சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கலாமே தவிர அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே பின்பற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா மற்றவங்க சொல்கிறதுல சில நன்மைகளும் இருக்கலாம், பல தீமைகளும் இருக்கலாம். அதனால் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும்னு யோசித்து உனக்கென ஒரு தனி பாதையை அமைச்சு உன் வாழ்க்கை பயணத்தை வாழ ஆரம்பி. நீ தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிச்சலோட தனிச்சு நிற்கணுமே செல்லமே. நீ எதிர்பார்க்காததை எல்லாம் பல நேரங்களில் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்து நீ ஆச்சரியப்படும்படி அழகான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். நீ வேண்டி கேட்டதையெல்லாம் என் கைகளில் இருந்து உனக்கு கொடுக்க போகிறேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை இப்போது உனக்கு நான் கொடுத்தே தீருவேன். அதையும் இதையும் யோசித்து வாழ்க்கையை சிக்கலாக்கி கொள்ள வேண்டாம். உன்னால் எதை முடியுமோ அதை மட்டும் சிறப்பாக செஞ்சிடு. ஆனால் உன் சிந்தனை தெளிவாக இருக்கட்டும். சிந்தனையில் இந்த வராகி அம்மாவின் எண்ணம் இருக்கும்போது, அதாவது என்னை பற்றி நீ உன் மனசில் சிந்திக்கும்போது நான் உன் கூடவே இருந்து நீ சிந்திக்கிற விஷயங்களில் எல்லாம் வெற்றியை கொடுத்துருவேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் சரியாகி கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுக்குறேன்.
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வராகி அம்மா அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்குன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. என்னையே நம்பி நீ இருக்கும்போது எதுக்காகவும் முடிவெடுக்க தயங்காதே. என்னை நம்பி உனக்கு வேண்டிய விஷயங்களிலெல்லாம் தயங்காமல் முடிவெடு. அதில் வரக்கூடிய நன்மையையும் தீமையையும் நான் சரி செஞ்சு நன்மைகள் மட்டுமே உன்னை நோக்கி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோட நீ என்கிட்ட வந்து கையேந்தி கேட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா ஒருபோதும் தராமல் இருக்க மாட்டேன். அடுத்தவங்ககிட்ட போய் எதிர்பார்த்து நிற்கிறதை விட என்கிட்ட வந்து நின்னா நானே உனக்கு அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கும் போது என்னை மீறி யாராலும் உனக்கு தீங்கு செஞ்சிட முடியாது. அப்படியே உனக்கு யாராவது தீங்கு செய்ய நினைச்சாலும் அதிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என்னை நாடி வரவில்லை, நானே உன்னை தேடி வந்ததால் தான் நீ என்னை நாடி வந்திருக்க. அதாவது நீ என்னை வணங்கும்படி இந்த வராகி அம்மா தான் அன்பு கட்டளை போட்டு நீ என் கோயிலுக்கு வந்து என்னை பார்க்கும்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் சந்நிதியில் வந்து தான் நீ என்னை வணங்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் மனசார என்னை நினச்சி மனசளவில் வழிபட்டாலே நீ எதிர்பார்த்த அத்தனையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் வாக்கின் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உன் மனசு ஒன்று தானே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கு. நீ எப்போதும் மனசை தெளிவாக வச்சுக்கோ. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்கிறேன். கடந்து போனதையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் நினச்சி இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படக்கூடாது. அதே போல் அடுத்தவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே. அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சி உன் நிம்மதியை நீ இழக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்படு. உன் வாழ்வின் விளக்கை அணைக்கிறதுக்கும் உன்னை தோற்கடிக்கிறதுக்கும் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். ஆனால் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நான் இருக்கும்போது உன்னை ஒருபோதும் இருள் சூழ விட்டுட மாட்டேன். நீ தைரியமாக இருந்தாலே எல்லாம் சரியாயிடும். என்னை முழுமையாக நம்புகிறவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறத நான் புரிய வைப்பேன். நீ எதையும் தேடி போக வேண்டாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படியும் உனக்கு புரியும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உன் முயற்சிகளை மட்டும் நீ ஒருபோதும் கைவிட்ட வேணாம். அனைத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் சிறப்பாக இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். 1000 கதவுகள் மூடினாலும் இந்த வராகி அம்மாவின் இதே கதவு உனக்காக திறந்தே இருக்கும். உனக்கான வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக வாழ தயாராகு. நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் நம்பிக்கையோடு போராடு. உனக்கான வெற்றியை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. புது தொடக்கத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனசு சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்கணும் என் தங்க.